வெல்கம் டு டியூஷன் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும் ரிலேஷனல் ஃபங்க்ஷன்ல பயிற்சி 1.3 எக்ஸைஸ் 1.3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம இந்த சம் ஈஸியா இப்போ புரிஞ்சுக்கலாம்ன்றத பார்ப்போம். கொஸ்டின்ல நம்ம கிட்ட என்ன கிவன் கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா எஃப்ன்றது அதாவது ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்திருக்கான். இது ரெண்டுமே என்ன சொல்லியிருக்கான், நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்கான். நேச்சுரல் நம்பர் தான் என்ன, 1 2 3 4 5 6 அப்படியே கண்டினியூ வரது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். இதுல ஒய்ய வந்து என்ன சொல்லியிருக்கான்னா 2x சொல்லியிருக்கான். இதுல இருந்து நம்ம கிவனை எடுத்து எழுதுறோம். ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸ்ன்றது என்னது, எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் சொல்லியிருக்கான். அப்ப எக்ஸ்ன்றது 1ன்னு எடுத்தோம்னா x is equal to 1ன்னு எடுத்தோம்னா y 2x சொல்லியிருக்காங்க. 2x னா 2, 1. அப்ப y ஓட வேல்யூ என்ன, 2 1s are 2. ஓகேவா? அதுக்கப்புறம் x வந்து 2 ன்னு எடுத்தோம்னா y வே 2x 2 2s are 4. அப்ப x 3 ன்னு எடுத்தோம்னா 2 3s are 6. y வந்து 6 ஆகும். அப்ப x 4 ன்னு எடுத்தோம்னா 2 4s are 8. இதே மாதிரி கண்டினியூயா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் x y எடுத்து எழுத வேண்டியதுதான். அப்ப f என்ன எழுதலாம், x 1 னா y ஓட வேல்யூ 2, x 2 னா 4, 3 னா 6, 4 னா 8. இப்ப இதுல இருந்து நம்மள எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மதிப்பகம், துணை மதிப்பகம், அப்புறம் வீச்சகம். அது இல்லாம இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இது ஒரு சார்பாகுமா ஆகாதா, இதை கேட்டிருக்கா. 4 விஷயத்தை கேட்டிருக்கா. இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இது 3 கேட்டிருக்கான். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த சம்ல இருந்து நம்ம எடுத்து எழுத வேண்டியது. இப்ப இதுல இருந்து மதிப்பகம், மதிப்பகம்னா என்னது, டொமைன். மதிப்பகம்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த செட் இருக்குல்ல, இந்த செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாமே மதிப்பகம். இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூல என்னென்ன, 1 2 3 4, இதுதான் மதிப்பகம். அதுக்கப்புறம் ரேஞ்ச். ரேஞ்ச்ன்றது வீச்சு, தமிழ்ல சொல்ல போனா வீச்சு. வீச்சுன்றது என்னது, ரெண்டாவது இந்த செட்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது வேல்யூ எல்லாமே வீச்சு, ரேஞ்ச். என்னென்ன 2 4 6 and 8. அதுக்கப்புறம் துணை மதிப்பம்னு கேட்டிருக்காங்க, அதாவது கோ டொமைன். கோ டொமைன் அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருந்தான், x, y ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டாவது வேல்யூ வருதுல y, அதுதான் என்னது, துணை கணம் சொல்லுவாங்க. இதுல எக்ஸும் ஒய்யும் என்ன சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ்னா அப்ப y நேச்சுரல் நம்பர் தானே, 1 2 3 4 தான் வரும். ஓகேவா? இவ்வளவுதான். 3 இது கேட்டிருக்கான். 3 இது கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல இருந்து இது வந்து சார்பாகுமா ஆகாதான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கான். இது சார்பாகுமா ஆகாதா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம ஆரோ டயக்ராம் போடுவோம்ல, அம்புக்குறி வரைபடம், ஆரோ டயக்ராம், அதை வச்சு போட்ட வேண்டியதான். வெரி சிம்பிளா. என்னது 1 2 3 4, இதுல 2 4 6 8. எல்லாமே ஈக்குவலா இருக்கா, இதுக்கான ஜோடி இருக்கா, எல்லாத்துக்குமே எக்ஸுக்குமே சரி ஒய்க்கும் சரி சரிசமமா ஜோடிகள் இருக்கு. அப்பனா இது சார்பு ஆகும். எழுத வேண்டியதான். இவ்வளவுதான். இந்த கொஸ்டின்ல
இதோட ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? இல்ல ரொம்ப ஈஸியா போட்டலாம். ஓகேவா? இவ்வளவுதான். இந்த சம்ஸுக்கான ஃபுல் நோட்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல கிடைக்கும். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் இல்ல ஏதாச்சும் என்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த சம்ம இன்னும் ஈஸியா போறோம் பார்ப்போம். பாய் பாய்.